விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. திண்டுக்கல் மாவட்டம் கோடைக்கானல் தாலுகாவில் அமைந்த பகுதிதான் தாண்டிக்குடி. வரலாற்று சிறப்பும் ஆன்மீக சிறப்பும் ஒருங்கே அமையப்பெற்ற எழில்மிகு இயற்கையின் நேரடி பார்வையில் மற்ற பகுதி மக்களுக்கு தேவையான விளைபொருட்களை விளைவித்து பெருமை படைத்த பெருங்குடி தாண்டிக்குடி. இங்கு காப்பி, கிராம்பு, ஏலக்காய், ஆரஞ்சு, பலா, சில்வர் ஓக், எண்ணற்ற காய்கறிகள் என்றில்லாமல் மருத்துவ குணமுடைய பயிர் வகைகளும் விளைகின்றன. அவைகளில் ஒன்று சைப்ரியன் பழம். இப்பழ சாகுபடியாளர் திரு எஸ். கல்யாண சுந்தரம். அவரிடம் இப்பழத்தின் சிறப்பு இயல்புகளை கேட்டபோது, இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் சைபீரியன் ஃப்ரூட். நாங்கள் இந்த செடியை கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். கேரளாவில் அம்பலவயலுங்கிற ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நாற்று இந்த நாற்றை நட்டாச்சுன்னா 3 வருஷம் கழித்து காய் காய்க்கும். ஃபஸ்ட் இயர் ஒரு 5 காய் தான் காய்க்கும். செகண்ட் இயர்லேருந்து செடி டெவலப் ஆகி ஒரு செடிக்கு 30 காய் வரைக்கும் காய்க்கும் வருஷத்தில். ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை தான் காய்க்கும். அந்த ஒரு கிராப் ஒரு தடவை பூ பூத்து காய்ச்சிச்சின்னா 1 இயர் கழித்து தான் அந்த பழம் பழுக்கும். இந்த பழத்தை நாங்கள் கொடைக்கானலில் பெருமாள் மலையில் சேல்ஸுக்கு கொடுக்குறோம். என்கிட்ட ஒரு 20 செடி இருக்குது. 20 செடிக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 காய் வரைக்கும் வருது. வருஷம் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி இது கொஞ்சம் தண்ணி வசதி தேவை இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நாற்று கட்டிங்ஸாக அங்கே அம்பலவயலில் கிடைக்குது. கேரளாவில் 2-3 நர்சரியில் கிடைக்குது. ஒரு காய் 300 ரூபா வரைக்கும் இன்றைக்கி சேல்ஸ் ஆகுது. ஒரு பழம் 300 ரூபா வரைக்கும் அங்கே பெருமாள் மலையில் விற்கிறாங்க. ஒரு பழம் 7 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அதிசயமான ஃப்ரூட். மற்ற எந்த பழமுமே ஒரே நாளில் பழுத்துடும். இந்த காய் மட்டும் 7 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழுக்கும். இங்கேருந்து ஒவ்வொரு இன்ச்சாக பழுக்கும். இப்படி ஒவ்வொரு இன்ச்சாக பழுத்துட்டு போகும். நம்ம இந்த லேயரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பழத்தை சாப்பிட்லாம். மருத்துவ குணம் ஃபைல்ஸுக்கு மட்டும் கண்ட்ரோல் ஆகுது. இந்த பழத்தை பாதுகாக்கிறது நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் வச்சு பாதுகாக்கணும். நியூஸ் பேப்பரில் நல்லா சுற்றி வச்சு பாதுகாக்கணும். நியூஸ் பேப்பரை விட்டுட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு பாதுகாத்தா டாப் டு பாட்டம் ஒரே நாளில் பழுத்துடும். அவங்க ஒரு நாளில் அந்த பழத்தை சாப்பிட முடியாது. அதனால் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கம்பல்சரி கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வச்சு பாதுகாத்து அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலையில் டெய்லி சாப்பிட்லாம். நமது நாட்டின் உணவு உற்பத்தி தன்னிறைவு பெற நாம் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசும் விவசாயிகளுக்கு புதிய யுக்திகளை பயிர் தொழிலில் கடைபிடிக்க வழி செய்து வருகிறது. அந்த வகையில் பயிர் தொழில் நாம் அதிக மகசூல் பெற எந்த பயிரானாலும் விதை நாற்றிலிருந்தே பின்பற்றப்படுகிறது. எனவே அதிக விளைச்சல் பெறுவதற்கு நாம் நாற்றங்கால் அமைப்பது மிக அவசியம். பழைய முறையை விற்று நாற்று பண்ணைகளை நவீன முறையில் மேட்டுப்பாத்தி அமைத்தல், குழித்தட்டு முறையில் நாற்று வளர்த்தல், பசுமை குடிலில் நாற்று உற்பத்தி செய்தல் முறை பின்பற்றப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாற்று பண்ணை குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் டாக்டர் சு. செந்தூர் குமரன் அவர்கள். கிராமப்புற இளைஞர்களுக்கு, படித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அவர்கள் சுய வேலைவாய்ப்பை பெறக்கூடிய நோக்கமாக நர்சரி, தோட்டக்கலை நாற்றாங்கால் அமைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பரவலாக பயிற்சிகள் வாயிலாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அப்படி பயிற்சிகளை பெற்று பல விவசாயிகள் சுய வேலைவாய்ப்பை தேடக்கூடிய நோக்கமாக நர்சரி, தோட்டக்கலை நாற்றாங்கல்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படி ஒரு நாற்றாங்கால் தான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த குயில் தோப்பு என்றக்கூடிய ஒரு நர்சரி கார்டன். இதில் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை தேடி எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டபொழுது இவர் ஒரு 7 ஏக்கர் நிலத்தில் தென்னை தோப்பு வச்சுருந்தார். அந்த தோப்புக்குள்ளேயே இந்த கன்றுகளை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக நாங்கள் வழங்கியிருந்தோம்.
அப்படி வழங்கியதன் காரணமாக முதலிலே வந்து அவர்களெல்லாம் அழகு செடிகள் வளர்க்குறதுக்காக வந்திருந்தார். நிறைய அழகு செடிகள் வந்து இந்த குன்றக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து தேவகோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர் போன்ற பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரங்களில் வந்து எல்லாருமே பண வசதி படைத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து வீட்டிற்கு முன்பாகவோ பின்பாகவோ இந்த அழகு செடிகளை பூந்தோட்டமாக வைத்து பராமரிக்கிற பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதியும் நிறைந்த சந்தோஷம் இருக்கிற காரணத்தை பொருத்தில் கொண்டு இந்த தோட்டக்கலை நாற்றாங்காலை நாங்கள் வந்து உருவாக்கினோம். இந்த அழகு செடிகள் உற்பத்தியை தான் ஃபஸ்ட்டு நம்ம ராஜசேகர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த அழகு செடிகளை வந்து முதல்ல வந்து ஒரு லாரிலோடு வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்தார். அக்காலிப்பாலேருந்து அழகு செடிகள் வந்து அஸ்பராகஸ், அக்காலிப்பா, டுராண்டா போன்ற பிளாசம் போன்ற பூக்கிற மரம் காய்கறி இந்த அழகு செடிகளையும் அந்த இலைகள் மூலம் வந்து அழகு கொடுக்கக்கூடிய செடிகளையும் வந்து கொண்டு வந்துட்டு அதிலிருந்து பதியம் போட்டு ஒட்டு கட்டக்கூடிய முறைகளை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக அவர் வந்து பல தோட்டங்களை உருவாக்கியிருக்கிறார். பார்த்திங்கன்னா நல்ல அழகு செடிகளை வந்து குறைந்த விலையில், இப்போ ஒரு வீட்டுக்கு பின்னாடி வந்து நான் அழகுபடுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்க வராருன்னா அவர்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பு எப்படி, அந்த வீட்டுக்கு பின்னாடி எப்படிலாம் அழகு செடிகளை வச்சு பராமரிக்கலாம், குறைந்த தண்ணியில் தொட்டியின் மூலமாகவோ இல்லாட்டி வந்து நிலத்தில் பதியம் போட்டோ இல்லாட்டி நிலத்தில் வைத்தோ அந்த அழகு செடிகள் எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தன் விளைவாக ராஜசேகரே அந்த பயனாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கன்றுகளையும் கொடுக்குறாரு. இந்த தொழில்நுட்பத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தென்னை மரங்களுக்கு கீழே வச்சு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் வந்து அதில் மிகப்பெரிய வெற்றி எப்படின்னா கன்றுகளோட வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் துரிதம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு சேடு நெட்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேடு நெட்டை 75% வெயிலும் நிழலும் 25% நிழலும் படுற மாதிரி ஒரு சேடு நெட்டை அமைச்சு கொடுத்தோம். அந்த சேடு நெட்டு கீழே வந்து இந்த கன்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுறதுனால அவருக்கு நிறைந்த வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அழகு செடிகளை மட்டுமே விற்று வந்துருந்த போது நிறைய விவசாயிகள் வேளாண் அறிவியல் நிலையத்தை தேடி வந்து எங்களுக்கு வந்து பழமரங்கள் கன்றுகள் வேணும், நெல்லிக்கன்றுகள் வேணும், மாங்கன்றுகள் வேணும், தென்னங்கன்றுகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் வந்து மற்ற கன்றுகளையும் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டபோது அந்த தொழில்நுட்பத்தையும் கேட்டார். அதையும் வந்து பதியம் போட்டு எப்படி வளர்க்கணும், ஒட்டுக்கன்றுகள்லாம் எப்படி வளர்க்கணும், மாமரத்துலாம் அப்ரோச் கிராஃப்டிங்கோ கிளப்ட் கிராஃப்டிங் எப்படி போடணும், சப்போட்டாவில் வந்து அப்ரோச் கிராஃப்டிங் எப்படி பண்ணணும். ஸோ இந்த ஒட்டுக்கட்டுற தொழில்நுட்பத்தை பூரா நாங்கள் சொல்லிக் கொடுத்ததோட விளைவு இங்கே வந்து விவசாயிகளுக்கு வந்து அவர் அரசு பண்ணைகளில் கிடைக்கக்கூடிய மானிய விலையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து நெல்லியவோ சப்போட்டாவையோ மாங்கன்றுகளையோ அவர் கொடுக்க முடியுது. ஸோ இங்கிருந்து பயனடைஞ்ச விவசாயிகள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக நிறைய பழமர தோட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு செடிகள் ஒட்டுக்கன்றுகள் உற்பத்தி பண்ண அதோடு நிற்காமல் தென்னைக்கு வந்து மிகப்பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. இந்த விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்ட விவசாயிகள் வந்து இந்த குயில்தோப்பு நர்சரியை அறிந்து கொண்டு இங்கே வந்து விளைவு வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து தென்னை ஆராய்ச்சியை பற்றி நாங்கள் ஒரு 15 ஆராய்ச்சி வந்து மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் விளைந்த கன்றுகளையும் நெத்துகளையும் அவங்களுக்கு கொடுத்து தென்னங்கன்றுகள் எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தோம். அதோட விளைவு தான் பார்த்திங்கன்னா இங்கே பரவலாக எப்பொழுதுமே தென்னங்கன்றுகள் வந்து கிட்டத்தட்ட 5000 to 10,000 கன்றுகள் ரெடியாக நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவில் வந்து கன்றுகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்த தொழில்நுட்பம் என்னென்னா ஒரு தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அம்சங்கள் என்ன, அதாவது வந்து தென்னை நத்து வேணும் அப்படின்னா தென்னை நத்து எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பின்னாடி வந்து அதோடைய காய்ப்பு இருக்கும். அப்போ நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஒரு மரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 32 மட்டைகளை கொண்ட ஒரு தாய் மரமாக இருக்கணும். 25 வருடங்களை 30 வருடங்களை கடந்த மரங்களாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட மரங்கள்லேருந்து கீழேருந்து மேலே பார்த்தோம்னா ஆகாயத்தில் வந்து மிகப்பெரிய சூரிய வெளிச்சம் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அடர்த்தியான மட்டைகள் 32 மட்டைகளை கொண்ட மரங்களாக இருக்கணும். நிறைய காய்களை கொண்ட ஒரு குலையிலேயே கிட்டத்தட்ட 20 காய்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காய்களாக இருக்கணும். அந்த காய்களுடைய தரமும் சைஸும் அதிகமாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் சில காய்களை பெருசாக பார்ப்போம், உள்ளே வெட்டி பார்த்தோம்னா இளநீயோ பருப்போ கம்மியாக இருக்கும். அதையும் வெட்டி பார்க்குற பொழுது பருப்போடைய அளவும் இளநீயோட அளவும் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மரங்களை செலக்ட் பண்ணி தாய் மரங்களாக எடுத்துக்கலாம். அப்படி தாய் மரங்களாக எடுத்த வித்துக்களை 40 நாளில் வெட்டுவதற்கு பதிலாக கூட ஒரு 20 நாள் வந்து அந்த தாய் மரங்களை விட்டுட்டோம்னா அதுலேருந்து காய்கள்லாம் வந்துடும். அதை எடுத்து தான் தென்னங்கன்றுகள் போட்டிருக்காங்க. இப்படியாக ஒரு நர்சரி உருவாக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பித்த நர்சரியில் மொத்த செலவினம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ணார். ஆனால் இன்றைக்கு இந்த 4 வருடங்கள் கழித்து அவருடைய எங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு நர்சரியிலேருந்து 16 லட்சம் ரூபா செலவழித்த தொகை நர்சரிக்காக 1 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்ச செலவினம் வருது. ஆனால் 16 லட்சம் ரூபாய் எடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் மற்றவர்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் இது இருக்கிறதுனால நல்லா இதை பயன்படுத்திக்கலாம். எல்லோரும் இந்த நர்சரியில் ஈடுபடலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.